ஹலோ மக்களை, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. புஷ்பாக்க மேலே ஏற்கனவே பயங்கர காண்டில் இருக்கக்கூடிய நம்ம மாறன் அது ராணின்னு தெரிஞ்சிட்டா சும்மாவை விடுவாங்க. சரியான ஒரு ஆப்பு வைக்கிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. புஷ்பாவும் இந்த குடும்பத்தில் இருந்தால் நம்மளும் ஏதாவது ஒரு வேலை செய்து தான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரிச்சலோட அங்கே வெளியில் இருந்து அப்படியே மசாலாவை அரைச்சிட்டே இருக்காங்க. அந்த சமயமாக பார்த்து ராணியை தேடி ஒரு ஆள் வராங்க. அதோட இல்லாமல் அவங்கள்ட்ட வந்து, "என்ன ராணி, வீட்டில ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி செட்டில் ஆயிட்டா போல. நான் வந்து ஏற்கனவே ஒரு பொருள் தந்தேன்ல, அதுக்கு நீ வந்து காசே சரியா குடுக்கல." அப்படின்னு சொல்லிட்டு ராணிகிட்ட பிரச்சனை பண்ணும்போது, அங்க வந்து அந்த ஆள மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. "என்ன தைரியம் இருக்கணும் உனக்கெல்லாம் என்கிட்டயே வந்து ரூபா கேட்டுட்டு இருக்கியா? சரி, இப்போ உனக்கு என்ன ரூபா தானே வேணும், எல்லாத்தையுமே பொறுமையா நான் வந்து பொறவு செட்டில் பண்ணலாம்." அப்படி சொல்லும்போது, அந்த ஆளும் வந்து கேட்குற மாதிரி இல்ல. "உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து எல்லாரையும் ஏமாத்திடுவ. ஒழுங்கு மரியாதையா நான் கொடுத்த பொருளுக்கான ரூபாவை எனக்கு வந்தே ஆகணும்." அப்படி சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது, புஷ்பாவோ என்ன இங்கே வந்து என்னை வந்து மாட்டி விடலாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் தான் சொல்கிறேன்ல, இந்த வீட்டிலேருந்து நீ வெளியில் போ, யாராவது ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிட போகுது அப்படி சொல்லும்போது, "ஓ, உனக்கு அந்த பயம் வேற இருக்கா? இப்போவே உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லார்கிட்டையுமே நீ யார் அப்படிங்கிற ஒரு உண்மையை நான் சொல்ல தான் போகிறேன். நீ வந்து புஷ்பா ஒன்றும் இல்லை, ராணி இந்த வீட்டில் வந்து அந்த கலெக்டரை பழி வாங்குறதுக்காக தான் இப்படிலாம் வந்திருக்கா அப்படிங்கிற உண்மையை நான் சொல்ல தான் போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவை மிரட்டின உடனே அவங்க சும்மாவா இருப்பாங்க? ராணிங்கிற ஒரு கேரக்டரே வெளியே வரதா அப்படியே வந்து அந்த ஆளை வந்து அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. அதோட இல்லாமல் கையில் இருந்த ஒரு பொருளை வச்சு அவங்களோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணிடுறாங்க. ராணி அதில் சுற்றி பார்க்குறாங்க. நல்ல வேளை யாருமே நம்ம இப்படி பண்ணதை பார்க்கவே இல்லை. நம்ம ஆட்கள்கிட்ட இப்போவே ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லி இந்த ஆளை வந்து அப்படியே இந்த இடத்துலேருந்து மாற்றிட வேண்டியதான்னு சொல்லிட்டு புஷ்பாவும் அப்படியே அவங்களோட ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ஆட்கள்கிட்ட, "இங்கே ஒரு சம்பவத்தை நான் பண்ணிட்டேன், நீங்கள் உடனே இந்த என்னோடய வீட்டுக்கு வாங்கன்னு" சொல்லிட்டு சொல்லவும், அந்த ரவுடி கும்பல் எல்லாரும் சேர்ந்து இப்போ உடனே வரோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம வீரா எல்லாரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. நம்ம வீராவும், "என்னது வெளியில் ஏதோ ஒரு சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சே, என்னவா இருக்கும்? வள்ளியம்மாவை தேடுவோன்னு" சொல்லிட்டு வள்ளியம்மான்னு தேடி பார்க்குறாங்க. அவங்க யாருமே காணலை. சந்தேகம் அடைஞ்ச நம்ம வீராவும், "இது பக்கத்தில் தான் ஏதோ ஆட்களுக்கு சத்தம் எல்லாம் கேட்குது, நம்ம வெளியில் வந்து பார்க்க வேண்டியதான்னு" சொல்லிட்டு வீராவும் வெளியில் வர்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே இருந்த புஷ்பாவும், யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆளை வந்து இடத்த மாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கும்பல் வந்த உடனே அவங்ககிட்ட எல்லாரையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது, அந்த ரவுடி கும்பல் எல்லாம் சேர்ந்து அந்த ஆள் அந்த இடத்துலேருந்து மறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அந்த சமயமாக வீராவும் கரெக்டாக வெளியில் வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, ஏதோ புஷ்பா குடும்பத்து பொண்ணு மாதிரி அங்கே இருந்து அம்மியில் அந்த மசாலாவை அரைச்சிட்டே இருக்காங்க. சந்தேகம் அடைஞ்ச நம்ம வீரா, "என்னது இது, இவெல்லாம் இப்படி செய்யக்கூட ஆளே கிடையாதே, அதுவும் இவ்வளோ பொறுமையாக இருந்து இந்த வேலையை செய்துட்டு இருக்காளே, என்னவா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படும் போது அப்படியே நம்ம மாறனும் வெளியில் வராங்க. மாறனை பார்த்த உடனே வீராவும், "என்னாச்சு மாறா, எதுக்காக இங்கே வந்திருக்க? ஒரு சத்தம் கேட்டு தானே?" அப்படி சொல்லும்போது நம்ம மாறனும், "ஆமாம் வீரா, நான் ஏதோ சத்தம் கேட்டோன்னு தான் வெளியில் வந்து பார்த்தேன், யாருக்கும் ஆபத்து இருந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டதே வீரா." அப்படி சொல்லும்போது வீராவும் குழம்பி போய் நிற்கிறாங்க. நம்ம மாறனும், "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. அப்படியே புஷ்பாக்கு பக்கத்தில் ஒரு ரெட் கலரில் என்னவோ இருக்கிறத கவனித்த உடனே, "என்னது இது, ஒரு மாதிரி இருக்கே?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் அதை தொட்டு பார்க்குறாங்க. இதை பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்களோட ரத்தம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனுக்கு சந்தேகம் வருது. அப்படியே பக்கத்தில் இருக்க புஷ்பா கிட்ட, "என்னாச்சு, இது என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது புஷ்பாவை, "இது கூட உங்களுக்கு தெரியலையா? அது வந்து நான் தான் மசாலா அரைச்சிட்டு இருக்கேன்ல, இந்த மிளகோட வேஸ்ட் ஆட்டிருக்கோம்." அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க நம்ம மாறனுக்கு. ஆனால் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இந்த புஷ்பா ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறா. கண்டிப்பாக இவ சொன்ன மாதிரி மசாலாவை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதுதான் நமக்கு சத்தமாக கேட்டிருக்கு. அதோடு இல்லாமல் இந்த புஷ்பாவை வந்து சும்மாவே விடக்கூடாது, இவ பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம மாறனுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. நம்ம வீராவும் மாறன்கிட்ட வந்து, "என்ன மாறா, அது என்ன?" அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாறனும் சமாளிக்கிறாங்க. "இல்லை வீரா, அது ஏதோ மசாலா" அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் நம்ம மாறனுக்கு என்னதான் புரிஞ்சாலும் வீராவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா மறுபடியும் அவள் குழம்பி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா கிட்டேருந்து மறைக்கிறாங்க. அதோடு இல்லாமல் நம்ம மாறன் வந்து இனிமேல் புஷ்பாவோட ஒவ்வொரு செய்கையும் அப்படியே விசாரணை பண்ண ஆரம்பிப்பாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இன்னொரு சைடு புஷ்பாவும் அப்படியே அந்த ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. "என்னடா, அந்த ஆளை வந்து இந்த இடத்துலேருந்து மறைச்சிட்டிங்க தானே, அவள் வந்து யாருக்கு கண்ணிலே படாதவாறு பார்த்துடணும்." அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை பண்ணும்போது அந்த ரவுடி கும்பலும்,
அதெல்லாம் நாங்க பார்த்துருவோம் ராணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த குடும்பத்தோட ஒரு பொண்ணாட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடி கும்பல் எல்லாரும் நம்ம புஷ்பா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புஷ்பாவுக்கும் நம்ம ராகுவ ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கு. அதோடு இல்லாமல் கனியோட வாழ்க்கையிலையும் அப்படியே தலையிட ஆரம்பிக்கிறாங்க. கனி நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கனி வந்து புஷ்பாவை பிடிக்காத மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீராவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இந்த கனி பாப்பா எப்படி நல்லா இருந்தா இப்போ வந்து இந்த புஷ்பா வந்து ஏதாவது ஒரு செயலை செய்து கனி பாப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா பதட்டமாக இருக்கும்போது மாறணும் வீரா கிட்ட, வீரா நீ எதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத, அந்த புஷ்பா வந்து என்ன சொன்னாலுமே அதெல்லாம் கண்டுக்காத, கனி பாப்பா நம்ம கூடயே தானே இருக்கா, அவளை வந்து நம்ம எப்பவுமே கண்காணிச்சிட்டு வரலாம், அதனால எதை பத்தியுமே நீ வந்து கவலைப்படாத வீரான்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வீராவை சமாதானப்படுத்துறாங்க. நம்ம புஷ்பா நடந்துக்கிற ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் கண்காணிச்சு நம்ம மாறனுக்கு புரிய ஆரம்பிக்குது. இவன் நிஜமாவே யாரா இருக்கும் வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருப்பாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. அதே சமயத்துல வீட்டில் இந்த புஷ்பா வந்த அப்புறமா இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம வள்ளியம்மையை பார்த்து நம்ம வீராவும் என்னாச்சு வள்ளியம்மா நீ எதையை பற்றியுமே கவலைப்படாத, இந்த வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை வந்து நான் சமாளிச்சிடலாம், நம்மளாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரதுக்கு உருவாக்குறதுக்கு விடவே கூடாது, அதனால தான் எல்லா வேலைகளும் நானே இழுத்து போட்டு செய்கிறேன், அதை நினச்செல்லாம் நீ கவலைப்படாத வள்ளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் வள்ளியம்மாவை சமாதானப்படுத்தும் போது இது எல்லாத்தையுமே நம்ம ராமச்சந்திரனும் கவனிக்கிறாங்க. அப்படியே வீரா கிட்ட போய் நீங்கள் என்னைக்கு இந்த மருமகளாக இந்த வீட்டுக்கு வந்தியோ அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படி இருந்தாலுமே இந்த குடும்பத்தில் எந்த பிரிவும் வர்றதுக்கு நீ விட மாட்டேன்னு சொல்லிட்டு நீ இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வந்ததுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனும் வீராவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. புஷ்பாவுக்கும் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. மாறு நமக்கு மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சா. ஏற்கனவே ஒருக்கா இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பண்ணும்போது இந்த மாறன் நமக்கு மேலே ஒரு சந்தேகப்பட்டா இனி வந்து நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது, கூடிய சீக்கிரமாக எவ்வளோத்துக்கு அந்த வீராவை பழி வாங்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு பழி வாங்கிட்டு இந்த வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து புஷ்பா கிட்ட வந்துட்டு போகுது. ஆதியும் புஷ்பா கிட்ட ஃபோன் பண்ணி என்ன நீ செய்துட்டு இருக்க ராணி, உன்னை வந்து அந்த வீட்டுக்குள்ளே விட்டது எதுக்குன்னு தெரியும்ல, நீ ஏதோ அந்த குடும்பத்தில் உள்ள பொண்ணு மாதிரியே மாறிட்ட போல, அந்த கனியோட அம்மாவை மட்டும் இல்லாமல் ராகவ உனக்கு பிடிச்சு போச்சு போல அப்படிங்கிற மாதிரி ஆதி புஷ்பா கிட்ட பேசும்போது புஷ்பாவும் எனக்கு எல்லாமே தெரியும், என்ன இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணும் அவ்வளோதானே, இந்த குடும்பத்தை பிரிக்கிறது ரொம்பவே சுலபம், இந்த மாறனையும் வீராவையும் பிரிச்சா அதுக்கப்புறமா வீரா எல்லாம் ஒன்றுமே இல்லை, மாறன் தான் எப்போவுமே இந்த வீராவுக்கு பாதுகாப்பாகவே இருந்துட்டு இருப்பான், அதுக்கப்புறமா ஈஸியாட்டு வீராவை நம்ம வந்து சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு புஷ்பாவும் நம்ம ஆதி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆதியும் புஷ்பாவை பார்த்து நீ வந்து கூடிய சீக்கிரமாக இந்த வேலையை செய்து முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணும்போது ஒரு கட்டத்தில் நம்ம மாறன் எல்லா விஷயத்தையும் பற்றி அலசி ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய புஷ்பா ராணி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதோட புஷ்பா வந்து வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்து ராகவ் ஒருத்தனால தான் நம்ம இத்தனை நாளாட்டி இந்த புஷ்பாவை வந்து சமாளித்து போயிட்டே இருந்தோம், இனி விடவே கூடாது, இது ராணின்னு தெரிஞ்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் செம அதிரடியாக ராணிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலை பண்ண போகிறாங்கன்னே சொல்லலாம்.